Hi friends, இன்னைக்கு மதியம் வந்து என்னதுன்னு சொன்னா சூரை ஊறுகாய் வச்சலாம்னு சொல்லிருக்கேன். பெரிய மீன் காலையில காட்டினேன்டா ஒரு மீன் கேர மீன். அந்த மீன் யார் தந்தான்னு சொன்னானா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தூத்துக்குடியிலேருந்து அவங்க தந்துச்சு. அவங்க தந்தி நான் வந்து அதை வந்து வாங்கிட்டு வந்து இதுவரையும் அதை வெட்டவே இல்லைன்னு சொன்னானா எனக்கு வெட்டவும் தெரியாது. பெரிய இது மீன் வெட்ட முடியாது. அதனால அங்கே போய் தான் மார்க்கெட்டில் போய் வெட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு மணாவரசில் போகலான்னு சொல்லிட்டு நேரமே காலையில் கொண்டு மறந்து போச்சு. அதனால இப்போ கொண்டு போய் வெட்டு வாங்கலான்னு சொல்லிருக்கேன். இப்போ மதியம் வந்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போகலான்னு சொன்னோன்னா சோறும் ரைஸு பொட்டேட்டோ ரைஸும் 2 முட்டையும் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே மீன் எல்லாம் வெட்டி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே வந்து மீன் கடையில் வெட்டிட்டு அப்படியே வந்து மீன் ஊறுகாய் வச்சணும். இப்போ இவ்வளோ பெரிய சூரை இல்லை, இது வந்து கேர மீனா கேரை இதை தான் வெட்டி இன்னைக்கு ஊறுகாய் வைக்கிறேன். ஊறுகாய் மணாக்குச்சி மார்க்கெட்டில் வந்தாச்சு. அவரை காணுமே வெட்டுத வர மீன் வெட்டுத வர காணும். இல்லை காலையில் வரல இல்லையா? இப்போ வருவாங்களா? இதுவரை ஆளையும் காண்டல ஒத்தரையும் காண்டல. சரி இங்கே தானே வேலை பார்க்குவாங்க. இங்கே தான் வேலை பார்த்துட்டே மீன் வெட்டுவாங்க. பழம் இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம். இதுதான் மணாக்குறிச்சி மார்க்கெட். மீன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுலேயே ஒரு ஆள் 2 பேர் பங்கு கேட்டிருக்கேன். அந்த சூரை அந்த கேரையில் எத்தனை பாட்டில் வருதுங்களா? ஓகே தருவேன். கடையில் மீன் இல்லையா அப்போ? ஓ சரி கிளாத்தி எல்லாம் இருக்கு. இது சாலை மீன். இது வந்து கோனொத்தோலி. அது சாக்காணிக்காரையா? சாக்காணிக்கார். இது என்ன மீன்? சாக்காணிக்கார் பாறை, மஞ்சப்பாறை அப்படிதானே? மஞ்சப்பாறை இறால பாருங்க. பல மீன் எல்லாம் இருக்கு பார்க்கலாம். இல்லப்பா மீன் வெட்ட வந்து மீன் வெட்டுறது வந்து இதுவரை ஆளையும் காணல. நம்மளும் கடைக்கிட்ட இருந்தியாச்சு. மீன் வெட்டு தருவாங்களா இல்லைன்னு தெரியல. அவங்க கேட்டதுக்கு மீன் வெட்ட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வெட்டுன்னு இருக்காங்க. இவங்க வெட்டு தருவாங்களா என்னன்னு தெரியலையே. இது என்னென்ன மீன் எனக்கே தெரியலையே. என்னென்ன மீன் இதெல்லாம்? பாறையா? வந்தாங்க, நான் கேட்டேன். இதுவரை வெட்டுத ஆள் வந்தாச்சு. அவங்க கடையில் இருக்கனால அவங்க மீன் வெட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வெட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்காரு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ இன்னும் இருக்கு. நீங்கள் வெட்டுதோமே அது என்னது? நெடு வாழையா? நெடுவையா? அப்படி கருவாடெல்லாம் வாங்குவோம். நான் மீன் இருந்தாலும் கருவாடு வாங்குவோம் போல. கருவாடெல்லாம் வாங்குவா? மீன் வாங்கினா சாலை மீன் வந்து சாலை வந்து குறைவா தான் இருக்கு. என்ன சாலை இன்னைக்கு மீன் குறைவோ? சம்பு இது வந்து மஞ்சக்கார நொத்தோலி இவ்வளோதான். என்ன மீன் குறைவு தான். என்ன உங்ககிட்ட பெரிய பெரிய மீன்? அண்ணனுக்கு மூஞ்சியை இப்போ காட்டலாமா? யூடியூப் சேனலில் போட்டு விட போகிறேன். பாடுபட்டு இப்போ அந்த வெட்ட வந்துருக்கு. மணாலூர்ஸில் இந்த மீன் வெட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டுவிடாங்க. மீன் வெட்டுறதுக்கு ஆட்கள் தேவை. மீனா இன்னும் போட முடியாது. இனி போட்டாதான் எனக்கு இந்த இதெல்லாம் அவ்வளோ அழகா சூப்பராக வெட்டுதோமே. அப்படியே மணாலகுறிச்சிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு.
அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு தான் மீனெல்லாம் வெட்டு வாங்குறீங்க. அவர் கடையில் நின்று அவரே வந்து வெட்டு வாங்குறீ. நான் ஒரு பாட்டிகிட்ட கேட்டேன், எனக்கு மீன் வெட்டு தருவீங்களா, பைசா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டி சொல்லிச்சு, எனக்கு மீன் விற்கணும், மீன் வாங்க வருதவங்க தான் செல்லு இதெல்லாம் எடுத்து மீனெல்லாம் வெட்டு தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுன்றதாங்க. அவங்க ஒரு மீன் இது என்ன சொன்னேன், இது வங்கடை தானே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் திரியா இப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பப்பி ஸ்டேம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். அவங்க சொல்லுது, இந்த காலத்து மக்களுக்கு எந்த பேரனே தெரில. அவங்க பேத்தியோ அவங்க அவங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு 21 வருஷம் என்கிட்ட ஆச்சா. அவங்களுக்கும் இந்த மீன் பேர் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுச்சா. அந்தால அப்படியே வெட்டு வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மீனெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை வந்து இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஜீரகம் நல்ல மிளகு எல்லாம் போட்டு கிளறு வச்சாச்சு. மீனை வச்சுட்டு பொரிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ மீன் ஊறுகாவும் வச்சு முடிஞ்சாச்சு. அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன், மிதுன்னு அழிச்சு விட்டுட்டேன். அதனால நான் திருப்பி வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது எந்த உலகத்தில். சரி, அந்த வீடியோஸ் நான் பொரிச்சது கழுவுனது மீனெல்லாம் கழுவுனது எல்லாமே அதில் இருந்துச்சு. அதை டிலீட் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து மீன் ஊறுகாவே வச்சு முடிஞ்சாச்சு. ஊறுகாய் எப்படி வச்சுன்னு சொன்னானா அதுக்கு வந்து சொல்கிறேன். முதல்ல எண்ணெய் விற்றுட்டு அதுக்கப்புறம் மிளகு, பச்சை மிளகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகு நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிண்டு அதுக்கப்புறம் மசாலா எண்ணெய் எல்லாம் போட்டான்னு சொன்னானா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டேன். அப்புறமே மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் பேருக்கு தான் போட்டுண்டு வினிகர் விற்றி நல்லா கிண்டி எடுத்தாச்சு. சுவையான மீன் ஊறுகாய் ரெடி. நான் நினச்சேன் மீன் ஊறுகாய் எனக்கு போட முடியாதுன்னு தான் நினச்சேன். செஞ்சதெல்லாம் இல்லையா அதை நினச்சேன். ஆனால் வந்து அவன் டிலீட் பண்ணிட்டான், எல்லாமே டிலீட் பண்ணி விட்டுட்டான். இப்போ நான் மீன் ஊறுகாய் செஞ்சு முடிச்சுட்டேன். உப்பு இல்லையா? இல்லை. செம்ம டேஸ்ட்ல இருக்கு. கொஞ்சோண்டு உப்பு போடலாம். செம்ம டேஸ்ட்ல இருக்கு. நீங்களும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க. அதெல்லாம் நான் செஞ்சு வீடியோ பொரிச்சது மீன் பொரிச்சது எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் கோபத்துல இருந்து அடுத்ததே அந்த இது பண்ணிட்டு கிட்ட வந்து காட்டு கூட பாருங்க. மீன் ஊறுகாய் ரெடி. செம்ம டேஸ்ட்.